இணையதமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் பத்மநாபபுரம் தொகுதியினுடைய வேட்பாளர் சீலன் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். 117 ஆண் வேட்பாளர், 117 பெண் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை அறிமுகம் செய்தார், திருச்சியில் ஆலம்பட்டி புத்தூர்ல. இப்போ நம்ம ஒவ்வொரு தொகுதியினுடைய வேட்பாளர்களும் நேர்காணல் பண்றோம். அந்த வகையில் பத்மநாபபுரம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சீலன் அவர்களை தான் இன்றைய நேர்காணல் பண்ண போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கும் போது இந்த 2026 காலகட்டத்தில் எப்படி மக்கள்கிட்ட போய் சென்றடையுது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? மக்கள்கிட்ட இதுவரைக்கும் இருந்த ஒரு திராவிட சித்தாந்தம் அது வந்து ரொம்ப நாள் ஆட்சி செய்துட்டாங்க. அது வந்து தொடக்க காலத்துல இந்த மக்களுக்கு ஓரளவு நன்மை செய்யும் விதமாக அது வந்து உருவாக்கப்பட்டு கொண்டு வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து முழுக்க ஊழல் நிறைந்ததாகவும் இந்த வழக்கொள்ளைகளாகவும் அது வந்து பல்கி பெருகி வந்துட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல இவர்கள் தான் தமிழர்களின் மீட்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பிரகடனப்படுத்திட்டு வந்தவங்க 2009 காலகட்டத்துல அவங்களுடைய சாயம் வந்து விழுந்துருச்சு. இனப்படுகொலைக்கு பின்னாமா ஈழத்துல இருந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் அவங்களுடைய முகமூடி வந்து கிழிந்துட்டு, கிழிந்த பிறகு உள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவர்கள் அல்ல அப்படிங்கிறது வெகுவாரியான மக்கள் மத்தியில அது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் மக்கள் என்ன உணர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது நமக்கு தேவையற்ற குப்பை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றாக தேட ஆரம்பிக்கும் போது இந்த மண்ணின் மைந்தர்கள் கையில தான் அதிகாரம் வரணும் அப்படிங்கிறது நம்ம வந்து முன்னெடுத்து வைக்கிறோம். அதை நோக்கி மக்கள் வந்து உன்னிப்பா கவனிச்சு அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்காங்க. இல்லைன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு மாற்று அரசியலை நோக்கி மக்கள் வராங்க அப்படின்னு, கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனாலும் இந்த 36 லட்சம் வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய 2024 பாராளுமன்ற தொகுதியில கிடைச்சிருக்கு. இந்த 36 லட்சம் வாக்குகள் போதும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா போதாது. அதை நம்ம எப்படி பாக்குறோம்னா, இந்த மண்ணின் மைந்தர்கள் தங்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக வீர் கொண்டு எழுதுறாங்க. ஆனா இவங்கள்ட்ட வலிமை இருக்கான்னு பார்த்தா மீடியா வலிமை கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட எந்த வலிமையும் இல்லாம அவர்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் உண்மை நேர்மையமாக நின்று அது வந்து 234 தொகுதியிலேயே 117 தொகுதி ஆண் வேட்பாளர்கள், 117 தொகுதி பெண் வேட்பாளர்களை நியமிச்சு அவங்க அத்தனை பேருமே எவருமே வந்து வாக்குக்கு காசு கொடுக்காம, பெரிய மீடியா சப்போர்ட் இல்லாம, பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாம, அதுவும் தனித்து நின்று எந்த கூட்டணியும் இல்லாம அப்படி நிற்கும் போது இது அனைத்தும் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு மாற்றாக நிற்கும் போது பாத்தீங்கன்னா, வலிமை மிக்க அந்த கட்சிகளுக்கு மாற்றாக நிற்கும் போது மக்கள் தேடி தேடி வாக்களிச்சதுதான் இவ்வளவு வாக்குகள். இது வந்து படிப்படியாக தான் பெருகும், ஒரே நாள்ல பெருகிறது. இப்போ இன்னொன்னு கேக்குறேன், இந்த திராவிட கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிச்சத்துல பாதி வெளிச்சம் நமக்கு தமிழ் தேசியர்களுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருந்தா கூட நீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த 36 லட்சம் வாக்கு இல்ல, அது வந்து ஒரு 2 கோடி வாக்கு. பாதி வெளிச்சம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 விழுக்காடு வெளிச்சம் கிடைச்சிருந்தாலே நேரம் நாம் தமிழர் 20 விழுக்காடு ஊடக வெளிச்சம் கிடைச்சிருந்த அப்படின்னா இப்ப வந்து ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம கையில இருந்திருப்பாங்க, ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம கையில இருந்திருப்பாங்க. அப்ப திட்டமிட்டே அந்த ஊடக வெளிச்சம் புறக்கணிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஊடகங்கள் யார் கையில இருக்கு? இதுவரைக்கும் இந்த நிலத்தை ஆண்டு கொடுத்து நம்ம ஏமாற்றிய அந்த திராவிட கூட்டத்தில் தானே அந்த ஊடகங்கள் அத்தனை இருக்கு. அது அவங்க தவிர்த்து இருக்கக்கூடிய ஊடகங்களும் அவங்க காலடியில அவங்க சரண்டர், அவங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்க வந்து அவங்க காலடியில போய் விழுந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் நம்மை காட்டாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் சமூக ஊடகம், சமூக வலைத்தளங்கள். அது மூலமா தான் நம்ம வந்து செய்யக்கூடிய பணிகளை பாத்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்கள் இல்லைன்னா இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது ரொம்ப கடினமா மாறி இருக்கும். இப்ப சீலன் அவர்களை வந்து ஒரு தொகுதியினுடைய வேட்பாளராக எல்லாருக்கும் தெரியும், பத்மநாபபுரம்ங்கிற ஒரு தொகுதி. ஆனா அந்த சீலன் என்பவர் நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கு முன்னால யாரு? சாதாரண ஒரு ஆள். உங்களுடைய குடும்ப பின்னணி, குடும்ப பின்னணி என்னுடைய அப்பா வந்து, அப்பா மட்டும் இல்ல, தாத்தா குடும்ப பாரம்பரியம் பாத்தீங்கன்னா விவசாய பாரம்பரியம், வேளாண்மை செய்யறதா எங்களோட தொழில். அது அந்த காலகட்டத்தில் எங்க அப்பா வந்து எங்களை படிச்சு வச்சாங்க. அப்ப வந்து ஒரு பொறியியல் படிப்பு முடிச்சுட்டு நம்ம வந்து வேலை தேடி சென்னையில வேலை பார்த்துட்டு ஒரு 3 ஆண்டுகள் இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து அயல் நாடுகள்ல, குறிப்பா வந்து வளைகுடா நாடுகள்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வேலை பார்க்கக்கூடிய காலங்கள்ல தான் அந்த ஈழப்படுகொலை நடக்குது. அதுக்கு முன்னாடி ஈழப்படுகொலை பத்தி எங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா வந்து ஒரு ஈழம்னா என்ன அப்படிங்கிற வந்து ஒரு அடிப்படை விஷயங்கள் மட்டும் தெரியும். அது எப்படின்னா எங்க அம்மா எங்களுக்கு கதை சொல்லி தருவாங்க. பிரபாகரன் கதைகள், நல்லதங்கால் கதை, ராமாயண கதை, மகாபாரத கதை, இந்த மாதிரி கதைகள் சொல்லி இருந்து எங்களை வளர்ப்பாங்க.
அந்த நேர காலகட்டத்துல பிரபாகரனுடைய கதைகளும் சொல்லி தந்தாங்க. ஆனா அவங்க எப்படி சொல்லி தந்தாங்க அப்படின்னா, பிரபாகரன் இருந்து அந்த பகுதிக்கு பிழைக்க போனாங்க. பிழைக்க போன இடத்துல அவங்களுக்கு வந்து கடுமையான இன்னல்கள் ஏற்பட்டது. அந்த இன்னல்கள் ஏற்படும் போது இந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பிரபாகரன் ஆயுதம் ஏந்தி போராடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அம்மா சொல்லி அதுலயுமே கொஞ்சம் ஆமா, அவங்களுக்கு தெரியாதுல்ல, பாவரது அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சது அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன் நம்ம விரும்பணும். அப்ப சின்ன வயதிலே, அதாவது ஒரு 3 வயது இருக்க காலகட்டத்திலேயே வந்து அந்த பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து மண்டைக்குள்ள பதிஞ்சு போச்சு. அவரை பத்தி ஒரு மீட்பராக, ஒரு மக்களை காக்கக்கூடிய ஒரு காவலனாக, ஒரு தலைவனாக மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சு. ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. எங்க அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுல வந்து கருணாநிதியே பிடிக்காது. ஆனா ஜெயலலிதாவை பிடிக்கும். பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும். இந்த அடிப்படை என்னன்னு தெரியாது. இப்போ சில குடும்பங்கள்ல பாத்திருப்பீங்க, அவங்க பெற்றோர்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க, அதை தழுவிய பிள்ளைங்க வருவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி மதத்தை சார்ந்து இல்லாம இந்த தலைவர்களை சார்ந்து எங்க அம்மாவுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருந்தது. அந்த புரிதல் எங்ககிட்டயும் அது கடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில தலைவர் பிடிக்கும். ஈழம் சம்பந்தமான விடயங்களை கொஞ்சம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வாட்சி தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா 2009 காலகட்டங்கள் தான் ஈழ படுகொலை உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்துல நான் சென்னையில இருந்தேன். அவ சென்னையில இருக்கும்போது என்னோட நண்பர்கள், திருச்சி சார்ந்த நண்பர்கள் அத்தனையும் இது சம்பந்தமா தொடர்ச்சியா எங்க கூட பேசிட்டே இருப்பாங்க. பேசி ஒவ்வொரு கூட்டங்களுக்கு போறது, அது மூலமா தான் நிறைய விடயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நேர காலகட்டத்துல சீமானனை முதல் முறை சந்திச்சு முதல் முறையா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி முதல் முறை சந்திக்கும் போது அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? அந்த காலகட்டத்துல அண்ணன் வந்து கட்சி தொடங்கல, இயக்கமும் தொடங்கல, ஒரு சாதாரண 2009 அப்பதான் ஈழத்துக்கு போய் எங்க தலைவர் எல்லாம் சந்திச்சுட்டு வந்த காலகட்டம். எனக்கு ஒரு ஆசான் உண்டாங்க, குமார் ஆசான் அப்படின்ட்டு. அந்த ஆசான் வந்து களரி சிலம்பம் சொல்லிவிடக்கூடிய ஆசான். அந்த ஆசான் வந்து நம்ம சீமானன் கூட நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க. அப்ப அவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க, சீமான் ஒருத்தங்க இருக்காங்க இயக்குனர், அவங்க வந்து தமிழ் உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும், நிறைய பேசுவாரு, வாப்பா அவரை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அப்படிதான் அண்ணன் வந்து பார்க்க போனது. அது வந்து முதல் சந்திப்பை வந்து அவருடைய திருமணத்துல தான். அந்த குமார் அண்ணன் எங்க ஆசனுடைய திருமணத்துல தான் அண்ணன் வந்திருக்காரு. அப்ப ஈழத்துக்கு போயிட்டு கர்நாடகா எங்க போயிருக்காரு நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே நேரம் வந்து அந்த திருமண நிகழ்வுல கலந்து கொள்றாங்க. அங்க வச்ச முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திப்புகள் நடந்தது. அப்போ பார்த்து எனக்கு கரங்களை ரொம்ப பற்றி பிடிச்சிட்டாரு. எனக்கு அவருக்கு அறிமுகமே கிடையாது முதல்ல. ஆனா ரொம்ப கரங்களை பற்றி பிடிச்சி கட்டி அணைச்சு அப்படி இது ஒரு அன்பு பயிர் இருக பற்றிய கரம் இன்று வரை தொடருது, இன்னும் தொடரும். அது ஒரு என்னது ஒரு மிகுந்த ஒரு அன்பை கடத்தின மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ள பதிஞ்சு. நீங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அண்ணனை சந்திச்சு பேசிருக்கீங்க, அண்ணனோட பழகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆண்டுகள்? 16-17 ஆண்டுகள் அண்ணன் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா அண்ணனை வந்து இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விடயம் வந்து அண்ணன் நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதை நினைப்பீங்க? உழைப்பு. கடுமையான உழைப்பாளி. இதுவரை ஒரு உழைப்பாளியா நான் சமகாலத்துல நான் பார்த்தது இல்லை. அந்த அளவு உழைப்பாளி. அது மட்டும் நேர்மை, சமரசமே இல்ல. இவ்வளவு அவதூறுகள் அவர் மேல வீசப்பட்ட பிறகும் எதை பத்தியும் கலங்க மாட்டாரு. அவ்வளவு தூரம் தில்லு. அந்த அவருக்கு அளவு அவதூறு நான் சந்திச்சிருந்தா நம்ம எல்லாம் காணாம போயிருப்போம். கண்டிப்பா. நான் வேற அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலுமே அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தா இந்நேரம் வேற யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி போயிட்டு என்ன பாதுகாத்து கொடுங்க, எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு கூட போயிருக்கலாம். நிச்சயமா. அந்த உறுதித்தன்மை, அது வந்து அந்த தமிழ் இனத்துடைய அந்த தன்மையை வந்து அவர்கிட்ட பாக்குறேன். தமிழினம் வந்து சமரசம் ஆகாத தமிழினம், எவருக்கும் மண்டியிடாதது, வீரம் நிறைந்தது, ஒரு பல பிரபாகரங்களை உருவாக்குவதற்கான தகவமைப்பு உள்ளே உள்ளது. அண்ணனோட வடிவமும் பிரபாகரன் ஐயாவுடைய ஜனநாயக வடிவமா தான் நான் பாக்குறேன். அண்ணனை வந்து நீங்கள் வந்து பிரபாகரன் அவர்களும் ஜனநாயகவாதி தான். எப்படி? காந்திய கூற்றுப்படி காந்தி என்ன சொல்றாங்க? வன்முறைக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய வன்முறையும் அகிம்சையே, வன்முறையை சகித்துக் கொள் என்கிற அகிம்சையும் வன்முறைன்னு சொல்றாங்க. அப்போ வன்முறை நிகழ்த்தப்படுது, அதுல நீ அகிம்சை காத்து அப்படின்னா நீ வன்முறைவாதி. நீ வன்முறை உண்மையில் நிகழ்த்தப்படுது, நீ அந்த வன்முறைக்கு எதிராக வன்முறை பண்ணா நீ அகிம்சாவாதி. அந்த அடிப்படையில ஐயா பிரபாகரன் அவர்கள், நம்முடைய மேதகு பிரபாகரன் அவர்கள் அகிம்சாவாதி. அந்த வழியை தான் அண்ணன் எடுத்திருக்காரு. அறிவாயுதமாக இந்த வரலாறு கடத்துது. இனி அடுத்த கட்டம் அறிவாயுதம் தான் அப்படின்ட்டு அந்த அறிவாயுதத்தை ஏந்தி ஒரு இன விடுதலைக்காக பயணிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விடயம் கிடையாது. அந்த அசாதாரண விடயத்தை அண்ணன் முன்னெடுத்து கொண்டு போறாங்க. அதுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப அண்ணன் சீமான் அவர்களை வெளியில இருந்து பார்க்கும்போது அவருடைய உழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அண்ணனோட நெருங்கி பழகும் போது இந்த இடத்துல அண்ணனை வந்து நான் மறக்கவே மாட்டேன், எனக்காக அண்ணன் வந்து இதை செஞ்சிருக்காரு, இல்ல இந்த இடத்துல என்ன தட்டி கொடுத்திருக்காரு, இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு இருக்கு? இப்போ 2019 காலகட்டம், 19-20 அந்த காலகட்டத்துல அண்ணன் வந்து அதுக்கு முன்னாடி இது முதல்ல நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அண்ணனுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒண்ணு வந்து என் தம்பி ஹிம்லர், இன்னொன்னு வந்து அக்கா வெனிலா தாய்மானவன்.
இந்த சீலன் ஒருத்தன் இங்க வந்து இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு காரணம் இவங்க 2 பேரு, அப்புறம் சீமானன். இந்த 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் சாதாரண ஒரு ஆளா இருந்துட்டு இருந்தேன். இந்த தமிழ் தேசிய வேட்கை ரொம்ப அதிகமுள்ள ஒரு இளைஞன் நானும் ஒருத்தன். அப்போ அந்த அந்த பணிகள் தொடர்ச்சி செய்துட்டு இருக்கும்போது எங்க தொகுதியில சில நெருக்கடிகள், என்ன வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நெருக்கடிகள் நடந்தது. அப்போ சில அவதூறுகள் என் மேல வளரக்கூடிய மரம் தான் வெட்டப்படும். ஆமா நிகழ்த்தப்பட்டது. அப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துன்னு என்னை எதிர்த்தாங்க. எதுக்கும்போது கொஞ்ச நாள் கட்சியிலிருந்து விலக்கி கூட வச்சாங்க. அண்ணன் இல்ல இவங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவன் வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்பனை நினைச்சிருக்காங்க. நான் அரசியல் கட்சிக்காக வந்தவன் கிடையாது. என் இன விடுதலைக்காக வந்தவன். இதே நேரத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஆயுதம் ஏந்திருந்தார் அப்படின்னா, நான் முதல் போராளியா உள்ள வந்து நின்றுப்பேன். அந்த நோக்கத்துக்காக என் இனம் செத்து கிடக்கு, அதை மீட்கணும் அப்படிங்கிற மீட்பதற்காக என்னால் முடிந்த விடயத்தை செய்யணும் அப்படின்ட்டு வந்த ஆளு. சிறு உழைப்பாவது இருக்கணும். என்னுடைய பேரும் அங்க பதிவாகப்பட்டிருக்கணும். என்னுடைய உழைப்பு அங்க இருக்கணும். என்னோட பங்களிப்பு அங்க இருக்கணும். என்ன போல பலருடைய பங்களிப்பு உருவாக்குறதுக்காக நாங்க ஒரு காரணியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உந்துதல்ல வந்தோம். அப்போ அந்த காலகட்டங்களில் கடுமையான நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல நான் என்ன சொன்னா, நான் என்ன செய்தேன் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாசறை மரங்கள் சார்பாக மரங்கள் எடுத்து நடுறது, குளங்கள் சுத்தம் செய்யறது, இந்த மாதிரி பணிகளை செய்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ஹிம்லர் தம்பி வந்து அதை தொடர்ச்சி கவனிச்சுட்டு, அண்ணா ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்ல தம்பி, மற்றவங்க கட்சியை நடத்தி கொண்டு போறாங்க, சரி எனக்கு மனசு திருப்தியா இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு அவன் விசாரிச்சிருக்கா போல இருக்கு, எனக்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுத்து என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கான். தெரிஞ்ச உடனே இவன் வந்து வெண்ணிலா அக்காட்ட அறிமுகப்படுத்திருக்கான். அக்கா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, நீங்க ஒண்ணு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ட்டு. அப்ப அக்கா எனக்கு தொடர்பு கொள்றாங்க. தம்பி என்னடா இது அப்போ நடந்த அத்தனை சொன்னேன். இவன் சரிடா பாத்துக்கலாம், நீ வந்து உனக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்தாதான் பண்ணுவியா, இல்ல வந்து எந்த பொறுப்பு கொடுத்தாலும் பண்ணுவியா அப்படின்ட்டு. அப்ப நான் கொடுத்த பதில், அக்கா நம்மளுடைய இன விடுதலைக்காக என்ன பணி கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப சுற்றுச்சூழல் பணி பண்ணுவியா அப்படின்ட்டு. சுற்றுச்சூழல் என்ன பணி பண்ணணும், இந்த மரம் நடுறது, எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது, ஏரி குளங்கள் தூர்வாரு, இந்த மாதிரி. மகிழ்ச்சி அக்கா, தாராளம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ கொடுத்து ஒரு 6 மாத காலங்கள் எந்த பொறுப்பும் எனக்கு வழங்கல. சரி நீ பண்ணு, ஏதாவது தடைகள் வந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த வேலையை செய்துட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு 6 மாதம் கழித்து ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சுற்றுச்சூழல் பாசறை செயலாளராக அண்ணனை வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. அக்கா பரிந்துரைச்சு அண்ணன் வெளியிட்டாங்க. அப்படி என்னை அடையாளப்படுத்தி அந்த இடத்துக்குள்ள சுற்றுச்சூழல் பாசறை இந்த பொறுப்பை கொடுத்து இதை பணி செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது, அடையாளப்படுத்தி கொடுத்தது ஒண்ணு தம்பி ஹிம்லர், 2வது அக்கா வெண்ணிலா தாய்மானவன், 3வது அண்ணன் அங்கீகரிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பணியை வந்து என்னால முடிஞ்ச அளவு சிறப்பா கொண்டு போயிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கூட நாங்க விடுபடுத்த கிடையாது. எல்லா வாரமும் எங்களுக்கு நிகழ்வு இருக்கும். குளங்கள் நீர்நிலைகள் சுத்தப்படுத்துறது, இல்லைன்னா மரம் செடி கொடிகள் நடுறது, இல்லைன்னா பனை விதைகள் நடுறது, இந்த மாதிரி பணிகளை தொடர்ச்சியா முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருந்தோம். இங்க எந்த தங்குதல் இல்லாம ஞாயிற்றுக்கிழமைனா எங்களோட நிகழ்ச்சி இருக்கும், 2-3 இடத்துல இருக்கும். அந்த மாதிரி உற்சாகமா பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். கட்சியை பத்தி மத்தவங்க பார்த்துட்டாங்க, அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. எங்களுக்கு இயற்கையோட சார்ந்த இயற்கையை பாதுகாக்கிற அந்த வேலையை நம்ம செய்யறோம். இன்னும் அந்த விடயத்தை வந்து நாங்க விரும்பி செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சி மேல ஒரு விமர்சனங்கள், தொடர்ச்சியா விமர்சனம் வைப்பாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு விமர்சனம் என்ன வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க சமூக ஊடகங்கள், வாட்ஸ்அப் கட்சி, வாட்ஸ்அப் குரூப் கட்சி, இவங்கள வந்து ஒன்னும் செயல்ல காட்ட முடியாது, இவங்க டக்குன்னு பேசதான் செய்வாங்க, செயல்ல இவங்க காட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்க எனக்கு வந்து அது எனக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு வெறியை கொடுத்துச்சு. என்னடா இப்படி நம்மளை பார்த்து சொல்றாங்க, நாங்க நாம் தமிழர் கட்சி இதை சாதிச்சு காட்டுவோம், செயல்ல நாங்க வந்து சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குனது. முதல்ல ஒரு குளத்தை சுத்தப்படுத்துறது, காட்டு குளம், முதல் குளம் சுத்தப்படுத்துறது, அது பக்கத்துல இருக்கு. அந்த குளம் வந்து கடுமையாக பாசியால் நிறைஞ்சு, அந்த குளம்னே சொல்ல முடியாது, அப்படி வந்து ஃபுல்லா நிரம்பி இருக்குது. அதை வந்து போய் கலாய்வு செய்யும் போது சொன்னாங்க பக்கத்துல இருந்தவங்க, இதெல்லாம் சரி செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஒரே நாள்ல இறங்கி ஒரு ஜேசிபி, ஒரு வண்டி, அப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு 26 பேர்கிட்ட இறங்கி அதை முற்றுமுழுதாக சுத்தப்படுத்தி அந்த குளத்தை மீட்டெடுத்தோம். அது எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது. அது தொடர்ச்சியாக இப்ப 69 குளங்கள் அதே மாதிரி மீட்டெடுத்திருக்கோம். அப்போ இந்த மாதிரிப்பட்ட பணிகளை தொடர்ச்சி செய்யும் போது நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்குது. இப்படி செய்துட்டு இருக்கும்போது ஏறத்தாழ 1 ஆண்டுகள் கழித்து சுற்றுச்சூழல் பாசறையோட மாநில கலந்தாய்வு நடத்துறாங்க சென்னையில. ஐயா மாசிலாமணி அவங்களுடைய தோட்டத்துல வச்சு நடத்துறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு அக்கா அழைச்சிருந்தாங்க, தம்பி நம்ம உறவுகளையும் கூட்டிட்டு வாங்க, நம்ம களத்துல நிற்கக்கூடிய உறவுகளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. அக்கா எங்களுக்கு இந்த வாரம் பணி இருக்கு, வேண்டாக்கா, நாங்க வந்து இணையத்திலே பார்த்திருக்கோம், யூடியூப்லயே நாங்க பாத்துக்கிறோம் இங்க உள்ள நிகழ்ச்சி அப்படின்ட்டு. இல்லடா நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அது அப்புறம் கிளம்புறோம். அங்க பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான். கூப்பிட்டு சுற்றுச்சூழல் பாசறையின் செயல்பாடுகள்ல சிறந்த மாவட்டமாக இது கன்னியாகுமரி மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் செயலாளர் சீலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்தாங்க. ஒரு புத்தகம், அருமையான புத்தகம், அங்கீகாரம். ஆமா, அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் அதை ஈடுகட்ட முடியாது, அந்த அளவு ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு அங்கீகாரம்.
அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது எனக்கான அங்கீகாரம் அப்படின்னு நான் நினைக்கல. எங்க குழுவுக்கான அங்கீகாரம். அதுல வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அங்கீகாரம். எல்லாருக்குமான அங்கீகாரமா நம்ம பார்த்தோம். அது இன்னும் அந்த வேலையை தீவிரமா செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அதுக்கு பிறகு அடுத்த தேர்தல். அந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தல்ல என்னை வேட்பாளரா அண்ணன் அறிவிச்சாங்க. அது நேர்காணல் நடத்தப்பட்டது. ஒரு 11 பேர் அந்த நேர்காணல்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த நேர்காணல்ல ஐயா கலைக்கோட்டு உதயம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இருந்தாங்க. வேட்பாளர் தேர்வுக்கு தேர்வு. ஆனா வெளியில பொதுப்படியா என்ன பேசிடுறாங்கன்னா, சீமான் அவர்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில்ல, அவருடைய விருப்பத்துக்கு கை கட்டுறவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. அப்படி கிடையாது. முதல்ல அப்படி கிடையாது. முதல்ல என்னன்னா 2021 ஆண்டு தேர்தலில் நடந்தது அத்தனையும் நேர்காணல் செய்து நேர்காணல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல எனக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டனா, தொகுதி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்ப தொகுதியில் உள்ள எல்லா விடயங்களும் ஓரளவு எனக்கு தெரியும். 2021 எந்த தொகுதியில போட்டிட்டீங்க? ஆமா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 பகிரி குழுக்கள் இருக்கும். எத்தனை பேரூராட்சி இருக்கு, எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை நகராட்சி இருக்கு, எத்தனை கிளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. சும்மா வருவாங்க, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு 10-15 வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, அப்படி போயிருவாங்க. ஒரு 2-3 மாசம் கழிச்சு வருவாங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு நான் தான் அந்த பட்டியல் அரசு இணையதளத்தை தரவிறக்கம் பண்ணி எத்தனை பேரூராட்சி இருக்கு, எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை நகராட்சி இருக்கு, எத்தனை சிறகங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பட்டியல் தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஒவ்வொரு பேரூராட்சியும் ஒவ்வொரு பகிர் குழுக்கள், ஒவ்வொரு ஊராட்சியும் ஒரு பகிர் குழுக்கள், ஒன்றியத்துக்கு ஒரு பகிர் குழு, நகராட்சிக்கு ஒரு பகிர் குழு, ஒட்டுமொத்த தொகுதிக்கு நிர்வாகத்துக்கு பகிர் குழு, அப்படி உருவாக்கி அந்தந்த சம்பந்தப்பட்ட இடத்தை சார்ந்த பேரூராட்சி சார்ந்தவங்களை பேரூராட்சி, ஊராட்சி சார்ந்தவங்களை ஊராட்சி இணைச்சி கொஞ்சம் கொஞ்சமா இணைச்சி, முதல்ல ஒரு சில பேரூராட்சி ஒரே ஒரு ஆள் தான் உண்டு. அந்த ஒரு ஆள் கூட இறந்துட்டாரு, ஐயக்கோடு அப்படிங்கிற பேரூராட்சி. இப்போ 148 பேர் கிட்ட இருக்காங்க நிர்வாகிகள். அப்போ அந்த ஒரு ஆளுக்காக போய் உட்கார்ந்து பேசி ஒரு ஆள்ல இருந்து அப்படி குறி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த கட்டமைப்புல அண்ணன் சொல்வது மாதிரி தான், சிறு சிறு துளியா இணைவும் பெருங்கடல் ஆகும் அப்படின்னு இதை இணைச்சி அதை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ இந்த நேர்காணல்ல எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன். அப்போ என்ன தேர்ந்தெடுத்து அறிவிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, நம்ம அண்ணன்கள் நம்ம கட்சியில் உள்ள சில உறவுகள் கட்சி அலுவலகத்தை உடைச்சிட்டு அதை நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அலுவலகம் உடைக்கப்பட்டது, எங்க கட்சி அவ்வளவுதான் டமால் டுமின்னு சொல்லிட்டு பத்திரிகைகளை பேட்டியும் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அங்கிருந்து எங்களை இப்படி சொல்லி தகராறுலாம் பண்ணி பயங்கரமா இது பண்ணாங்க. சரி, அந்த காலகட்டத்துல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, சீலன் இந்த பொறுப்புகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில தீர்மானங்கள் போட்டாங்க. அப்போ அண்ணன் எனக்கு கூப்பிட்டு டெய் ஒன்னு நான் 100% இல்லை 120% ஒன்னு நான் நம்புறேன், நீ தைரியமாயிரு, அண்ணன் உனக்கு நல்லா இருக்கேன், நீ பாட்டு உன வேலை செய்யிட்டு இருக்கு, நம்மளோட லட்சியத்துக்கு எதிராக நம்ம பெற்றோரை வந்தாலும் தூக்கி, நீ போயிட்டு நான் பின்னாடி இருக்கேன், மீதுல நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை மட்டும் செய்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உத்வேகத்தை தந்தாங்க. அந்த உத்வேகம் இருக்கு பாத்தீங்களா, அது இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டி இருக்கு. இந்த உத்வேகம் மறக்க முடியாது. அது மட்டும் இன்னொன்னு சொன்னாங்க, பத்மநாபன் தொகுதியை நாம் தமிழர் கட்சி கோட்டையாட்டி நீ மாத்தி காட்டணும் சொல்லிட்டு, அப்போ 8 பேர் கொண்ட நிர்வாகம் இருந்தாங்க. அந்த 8 பேர் கொண்ட நிர்வாகத்துல என்னை தவிர்த்து வேற எல்லாரும் என்ன கூட ஒரு 2 பேர் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. வேற ஒரு 5 பேர் எதிர்ப்பா இருந்தாங்க. அந்த 5 பேரை நீக்கி விட்டு வேற ஆளை போட்டு விட்டாரு. அவங்களும் பேசியிருக்காங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லா விடயங்களும் தெரிஞ்சிட்டு நானா இருந்தா கூட இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், ஏன்னா சீலன் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அண்ணன் எடுத்தாரு. அது அந்த முடிவு எடுத்த பிறகு எனக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கடமை என் மேல கையளிச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த அவர் வைக்கிற நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். ஆமா, அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக இன்னை வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன், இந்த வினாடி வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுல கேட்டு பார்த்தா தெரியும், அந்த நாள்ல இருந்து கட்சி பணி தான் முதன்மை பணி, மீதி எல்லாம் 2வது பணி அப்படின்னு நினைச்சுதான் ஓடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கட்சிகளும் கூட்டணி, யாருக்கு கொடுக்கலாம், எத்தனை சீட்டு ஒதுக்கலாம் அப்படிங்கிற நேரத்துல 234 தொகுதியில தனிச்சு நிக்கிறீங்க. 2016 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, இடையில இடைத்தேர்தல்களும் தோல்வி. எதன் போக்குல அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தனித்து நிக்கிறாரு? வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு? ஏன்னா எந்த இடத்துலயும் அண்ணன் சீமானை ஒரு தோல்வியை சந்திச்ச ஒரு மனிதராகவே பார்க்க முடியல. எல்லா இடத்துலயும் தன்னோட தம்பி தங்கைகளை உற்சாகம் தான் படுத்துறாரு. அது அடுத்த கட்டத்தை நோக்கி போ அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி தான். அண்ணனோட உழைப்பு மட்டும் இல்ல, அண்ணனுடைய தன்னம்பிக்கையும் நம்ம பார்த்து வியக்கணும். அந்த அளவுக்கு எந்த இடத்துலயும் தோண்டு விடாம பயணிக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு தேசிய இனத்தோட விடுதலை. தேசிய இனத்தோட விடுதலை நோக்கி நகரக்கூடிய ஒருத்தர் தற்காலிக தோல்விக்காக அவருடைய இலக்கை பின்வாங்கிடுவாரா என்ன? இதெல்லாம் தற்காலிக தோல்வியாட்டே நம்ம நினைக்கல. தோல்வி அப்படின்னா என்ன? நம்மளுடைய லட்சியத்திலிருந்து நம்மளுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கி ஒதுங்கி இருக்கிறது, அதுக்கு பிறகுதான் தோல்வி. அதுல நம்ம சமரசம் ஆகிறது தோல்வி. இந்த ரெண்டுமே நம்ம செய்யலையே. நம்ம வீறு எழுந்துலாம் போயிட்டு இருக்கோம். 1% 4%, 4% 6, 4% 6, 8 அப்படிலாம் போயிட்டு இருக்கோம். 8.2 போயிட்டு இருக்கோம். அப்ப வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். தோல்வி இல்லை இது.
இது வந்து வேகமான ஒரு பாய்ச்சல் அப்படிதான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த 2026 தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மாநாடு போடுறாரு. 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி மக்களின் மாநாடு அப்படின்னு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. இவ்வளவு கூட்டத்த சீமானால கூட்ட முடியுமா? ரூ. 1 காசு குடுக்காம, குவார்டர் கோழி பிரியாணி குடுக்காம அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த மாநாட்டுக்கு பின்னால உங்களை மக்கள் பார்க்கக்கூடிய விதமும், இல்ல பிற கட்சிகள் பார்க்கக்கூடிய விதமும் பார்வை எப்படி இருக்கு? ஒரு பெருமைப்பான ஒரு பார்வை தான் பார்க்காங்க. நீங்களும் ஒரு வலிமையான ஒரு சக்தி அப்படிங்கிற இதை நம்ம நிரூபிச்சிட்டோம். அந்த பார்வையில பாக்குறாங்க. நீங்களும் வந்துருவீங்க போல இருக்கு. இது வரைக்கும் வந்து நீங்களும் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிக்க முடியுமா? டெபாசிட் வாங்க முடியுமா? அந்த மாதிரி நினைப்பாங்க. இப்ப வந்து நம்மளையும் வந்து ஒரு போட்டியாளராக கருதக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 1 காசு கொடுக்காம, எதுவுமே கொடுக்காம தங்களுடைய சொந்த காசுல சொந்த நேரத்தை செலவிட்டு ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாள் உள்ள சம்பளத்தை இழந்து வந்த உறவுகள். அதுவும் கொஞ்சம் பேர் தான். இன்னும் வராதவங்க இதோட பல மடங்கு இருக்காங்க. அதான் உண்மை. நான் ஒரு விடயம் வந்து நிறைய நேரங்கள்ல நான் யோசிச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல அண்ணன் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை விட இந்த தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு, குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோ, யூரோப் கண்ட்ரியோ போன்ற நாடுகள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவங்களால வந்து வாக்கு செலுத்த முடியல. நாங்க உழைக்கிறோம், இங்க தேர்தல் சமயத்துல வர முடியலங்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தா நீங்க சொல்றதை பார்த்தா கடந்த 24 கிட்டத்தட்ட 60-70 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்கலாம் போலயே. நிச்சயமா. இப்போ இன்னொருடையும் இப்போ வெளிநாடுகள்ல, அயல் நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல இருந்துட்டு கூடிய மக்கள், அங்க வேலை பார்த்துக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். எப்படி அப்படின்னா, அவங்களுடைய நாடு, அவர்கள் வாழக்கூடிய இந்த நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள், என்னென்ன வளங்கள் இருக்கு, அந்த வளங்களும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களையும் ரெண்டையும் வந்து ஒப்பிடும்போது அந்த நாட்டுல வந்து வளங்கள் கம்மியா இருக்கு. நம்ம நாட்டுல அதிகமான வளங்கள் இருக்கு. மனித வளம் இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, நீர் வளம் இருக்கு, நில வளம் இருக்கு, காட்டு வளங்கள் இருக்கு, கனிம வளங்கள் இருக்கு. இது எல்லா வளங்களும் இருக்கு. கடல் வளம் இருக்கு. இவ்வளவு வளங்களை நம்ம வச்சுட்டு நம்ம அந்த வளர்ச்சியில பின்தங்கி இருக்கோம். அதே நேரத்துல அவர்கள் இந்த வளங்கள்ல பாதி வளங்கள் கூட இல்லாத சூழலிலேயே அவர்கள் நம்மை விட வளர்ந்தவர்களா இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது இதுக்கு இந்த வேறுபாடுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சிந்திப்பாங்க. அதை சிந்திக்கிறது இயல்பு. சிந்திக்கும் போது அந்த நாட்டுல ஒரு நல்ல நிர்வாகி இருக்காங்க. அந்த நாட்டுல அந்த நிர்வாகி இருக்கக்கூடிய வளங்களை வைத்து அந்த நாட்டை மேம்பாடு அடைந்த நாட்டாக மாற்றிக் கொண்டிருக்காங்க. இங்க வந்து நல்ல நிர்வாகி நமக்கு இல்லை. அப்போ இருக்கக்கூடிய வளங்கள் அத்தனையும் பாலடிக்கக்கூடிய அல்லது அது பாரம்பரியமாக விடக்கூடிய இல்ல பயன்படுத்தாத ஒரு அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிர்வாகம் தான் இங்க இருந்துட்டு இருக்காதாக ஒவ்வொரு மனிதனும் உணர்றான். அதனாலதான் ஒரு வாட்டியாவது நாம் தமிழ் கட்சியை பத்தி உள்ள அருமை உணரணும் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போகும். அங்க ஒரு 2 ஆண்டு நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நாம் தமிழ் கட்சி எவ்வளவு தேவை, காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. இப்ப இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இந்த பத்மநாபபுரம் தொகுதிக்குள்ள இந்த சிக்கல்களை தொடர்ச்சியாக நாங்க திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி இந்த சிக்கலை சந்திக்கிறோம். நாங்கள் நாம் தமிழ் ஆட்சி அமைந்தால் இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நீங்கள் வெற்றி பெற்றால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என்னுடைய நிலம் இது, நான் பிறந்த நிலம் இது. இந்த நிலம் இயற்கைகளில் கொஞ்சம் அழகான பகுதி. நீங்க பாத்திருப்பீங்க, என்னை கூட மழை பெய்யுது. இந்த பகுதியை மழை பொழிவதற்கான காரணம் இங்க உள்ள மலைகள் தான். நகர்ந்து வரக்கூடிய மலை மேகங்களை தடுக்கும். சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் மலை மேகங்களை இருக்கும். இது 2 நடந்தாதான் மழை பொழியும். இந்த மழை பொழிவதற்கு காரணியான இந்த மலைகளை தொடர்ச்சியாக வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் இங்க இருந்து கடத்தி கொண்டு. நானே நிறைய லாரிகள்லாம் பாக்குறேன் இரவு நேரங்கள்ல வரும்போது. பாக்குறீங்கல்ல, இந்த இரவு வந்து பாருங்க எத்தனை லாரி போகுதுன்னு. உங்களால வந்து அந்த நகர முடியாது, வாகனத்தை எடுத்துட்டு அந்த பகுதியில் நகர முடியாது. அந்த அளவு வாகனங்கள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். கனிமூல கடத்தல் லாரிகள், இந்த லாரிகள் வந்து தொடர்ச்சியா போகுது. இதை வந்து அனுமதித்தது யாரு? இங்க உள்ளவங்க அனுமதிக்காம இந்த லாரிகள் போகிறதா? சொல்லுங்க. இங்க இதை அதிகமாக அனுமதித்தது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல போயிட்டு இருந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. இப்போ வந்து அதை விட பல 100 மடங்கு அதிகமாக இப்ப லாரிகள்ல மலைகள் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கடந்த 4.5 ஆண்டுகள்ல மட்டும் இந்த 19 சட்டமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் 5 மலைகளை இருந்த இடம் தெரியாம உடைச்சி கடத்தியாச்சு. இந்த மனோ தங்கராஜ் அவர் தான் இப்ப வந்து எம்எல்ஏ, அமைச்சர். இவர் 2019ஆம் ஆண்டு சித்திரங்கூடு அப்படிங்கிற பகுதியில உட்கார்ந்து போராடுறாரு. கொள்ளையோ கனிமவள கொள்ளைன்னு. எதுக்கு? அங்குள்ள மலைகள்ல சில குவாரிகள் இயங்கிட்டு இருந்து அதை மூடணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாரு. கடைசியில மக்களும் நம்பி இவர் வந்தா இந்த மலைகள் உடைப்ப சரி செய்வாரு அப்படிங்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. அவருக்கு வெறும் எம்எல்ஏ அதிகாரம் இல்ல, அமைச்சர் அதிகாரம், அதிஉச்சபட்ச அதிகாரம் கிடைத்த பிறகும் இப்ப வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அதிகமாக கடத்தப்படுது. அதிகாரம் உயர்ந்தோன்னா அதிகமாக கடத்துறது யாரு? இவருக்கு தெரியாம கடத்தப்படுமா? இவருக்கு ஆதாயம் பெறாம கடத்தப்படுமா? பல ஆதாரங்கள் இங்க வந்து உலவிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் கூட சொன்னாரு, மனோ தங்கராஜ் வந்து குவாரிகள் இருந்து இத்தனை கோடி ரூபா பேரம் பேசிட்டு இருக்காரு, இவ்வளவு கொடுக்கலன்னா குவாரி நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. இது வரைக்கும் மனோ தங்கராஜ் மறுப்பு கடிதமே மறுப்பு தெரிவிக்கலையே. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப சரி, நான் கேட்கிறேன், இதே நேரத்துல நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துல இருந்து நீங்க இந்த ஒரு லோடு கேரளாவுக்கு போகுமா?
இல்ல கேரளால இருந்து கோழி கழிவு ஒரு லோடு ஒரு லோடு இங்க வருமா? கோழி கழிவு மட்டும் இல்ல, மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு, நெகிழி குப்பைகள், இது எல்லாத்தையும் இங்க கொண்டு கொட்டுறான். சாலை ஓரங்கள்ல, இப்ப நீர்நிலைகள் ஓரங்கள்ல, குளங்களின் ஓரங்கள்ல, ஆறுகளின் ஓரங்கள்ல எல்லாம் கொண்டு போட்டுட்டு போயிட்டு இருக்கான். தாமிரபரணி ஆறு இங்க ஓடுது நம்ம குளித்துறையில. அந்த குளித்துறை தாமிரபரணி ஆத்துக்குள்ளாடி அங்க கேரளாவில் இருந்த மருத்துவ கழிவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கும் நீர்நிலைகள்ல வசிக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகளை கொண்டு கொட்டுறான். அது வந்து நாம் தமிழர் கட்சி சிறைபிடித்து அபராதம் வைத்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிச்சிருக்காங்க. இவர் யாருமே இதை கண்டுகல. இது தொடர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செயல். ஆனா இதெல்லாம் சகித்து கொண்டு இந்த மக்கள் எப்படி திமுக அதிமுக வாக்கு செலுத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இவங்க வந்து மதத்தால பின்னப்பட்டிருக்காங்க. இப்ப வந்து பிஜேபி வந்தாச்சுன்னா எங்களுக்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு வந்து தங்களுடைய தொழுகைக்கான அல்லது தேவாலயங்கள்ல பிரார்த்தனை பண்ண விட மாட்டாங்க, கோயில்களை வந்து வழிபட விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணி அந்த பயத்தை வச்சுதான் இவங்க வந்து வாக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. வேற எது இவர்களுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இந்த மக்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விடயம் தான், இவர்கள் வந்தா எங்களுக்கு வந்து இங்க பிரார்த்தனை பண்றதுக்கு எந்த தடையும் இருக்காது. அந்த ஒரே ஒரு காரணம் தான். எப்பா நாம் தமிழர் கட்சி வந்தா பிரார்த்தனை பண்றதுக்கு ஏதாவது தடை விடுவாங்களா? நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன? உங்கள் மதம் சிறந்தது வழிபடுங்கள், எங்கள் மதம் சிறந்தது வழிபடுங்கள், எந்த மதம் சிறந்தவனாலும் நீங்க இருந்துட்டு போங்க. நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற, உங்களுடைய தத்துவத்தை பின்பற்ற, உங்களுடைய கொள்கைகளை பின்பற்ற, மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பின்பற்ற நாம் தமிழர் கட்சி முழு அதிகாரம் வழங்குது. நாம் தமிழர் கட்சியில ஒரு வாட்டி அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. அதான் நாம சொல்றோம் தொடர்ச்சியா. எவன் உங்க தேவாலயத்தில் நீங்க பிரார்த்தனை பண்ணும் போதோ, இல்ல பட்டா நிலத்துக்குள்ள நீங்க தேவாலயம் கட்டும் போதோ, இல்ல உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு யாராவது இடையூறு பண்ணாங்களோ பண்ண முடியாது. அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருபோது அனுமதிக்காது. அந்த உத்தரவு இந்த ஒண்ணுக்காக தான் நீங்க அங்க நிக்கிறீங்க. அந்த ஒண்ணு இன்னும் வலிமையோட நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் உங்களுக்கு என்ன தயக்கம்? இது வணங்குகின்ற சாமியா வாழ்கின்ற பூமியா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம இங்க வந்து ஒரு மாநாடே நடத்திட்டோம், பொதுக்கூட்டமே நடத்திட்டோம். அந்த பொதுக்கூட்டத்தோட சாராம்சம் என்ன? வணங்குகின்ற சாமி 1000 சாமிகள் இருக்கு, லட்சம் சாமிகள் இருக்கு, வணங்கலாம். ஆனா வாழுகிறதுக்கு இந்த ஒரு பூமி தான் இருக்கு. அப்ப அந்த பூமியை நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தமா இல்லையா? காப்பாத்தினா தானே அந்த பூமிக்குள்ள நீங்க வந்து சாமியை வழிபட முடியும், வணங்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும். அப்ப அதை வலியுறுத்தி கூட பல இதுகள் பண்ணப்பறம் இந்த மக்கள் புரிந்து கொள்ளாம இருக்காங்க. புரிந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மேல தொடர்ச்சியாக இவர்கள் பெறக்கூடிய அவதூறுகள், செய்யாததை செய்ததாகவும் தொடர்ச்சியா, அதாவது நான் என்ன இதுவரைக்கும் நீங்க திருடிட்டு இருக்கீங்க. திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா இந்த மண்ணை அபகரிச்சிட்டு இருக்கீங்க. சாராயம் விற்று சாராயத்தை கொடுத்து இந்த மக்களை மதிமயக்கி வச்சிருக்கீங்க. ஏன்? இந்த மக்கள் போராடி இருக்கக்கூடாது, இந்த மக்கள் சிந்திச்சிடக்கூடாது, இந்த மக்கள் எழுந்திடக்கூடாது, கலந்துடக்கூடாது, கேள்வி எழுப்பிடக்கூடாது, இந்த மக்கள் வீரியம் பெற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாராயம் கொடுத்து அந்த மக்களை மட்டுப்படுத்திட்டு இங்குள்ள வளங்கள் அத்தனையும் நீங்க சூறையாடுறீங்க. அப்ப சூறையாடும் போது சூறையாடி கொளுத்தவர்கள், அதுக்கு எதிராக ஒரு அமைப்பு நாம் தமிழர் வரும்போது அதை நீங்க அனுமதிப்பீங்களா? அவ்வளவு லேசா அனுமதிப்பீங்களா? சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மாதம் கொடுக்கக்கூடிய 1000 சரி 5000 சரி இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க போல. ஆமா ஆமா. இப்ப நான் ஒரு திருடன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு செல்வத்தை வந்து திருடிட்டு போறேன். நீங்க வழியில வந்து அதை பாக்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து வறுமையில இருப்பீங்க. அந்த கொஞ்சம் கூட உங்களுக்கு பெரிதா தெரியும். அப்போ அப்பா எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டான், அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நீங்க தண்ணீர் உடைஞ்ச மாதிரி நீங்க தற்காலிக தேவையை திருப்திப்படுத்துற மாதிரி உங்களை திருப்திப்படுத்திட்டு நான் பெருசா கொள்ளடிச்சிட்டு போறேன். இதுதான் திராவிட கட்சி பண்ணுது. சரி, இவ்வளவு தேர்தல் வேலைகளுக்கு மத்தியில நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. போன் வந்துகிட்டே